இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. எனவே நமது செயல்களிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களின் பாவம் நிறைந்த வாழ்க்கையை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருக்கு செவி கொடுக்க எங்களை நாங்களே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அன்று ஆண்டவர் இயேசு தனியாக விழித்திருந்து ஜெபம் செய்த வேளை சீடர்கள் தன்னோடு சேர்ந்து விழித்திராததற்கு ஆண்டவர் அவர்களை நோக்கி, என்னோடு சேர்ந்து 1 மணி நேரம் கூடவாவது உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா என்று கேட்டது போல இன்று எங்களையும் பார்த்து கேட்கிறார். அவருக்காக என்ன பதிலை சொல்ல ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம்? இன்று எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது? ஜெபம் செய்கிற நேரத்தில் நாங்கள் வேறு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். திருப்பலிக்கு போகாமல் கொண்டாட்டங்கள்லையும் களியாட்டங்கள்லையும் எங்களோட நேரத்தை செலவிடுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒழுக்கங்களையும் கட்டளைகளையும் மறந்து உலக போக்கில் எம்மை அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் எங்கள் எல்லோருக்குமே இதை குறித்து எச்சரிக்கை விடுக்கிறார். விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் வரும் நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும்போது அவருடைய வருகைக்காக விழித்திருந்து ஜெபம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காகவே ஆசி வழங்குகிறார். எனவே விழித்திருந்து அவருடைய வருகைக்காக உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.